உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 29ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள், சஷ்டி திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் ஆதாயம், மிதுனம் போட்டி, கடகம் புகழ், சிம்மம் லாபம், கன்னி தாமதம், துலாம் முயற்சி, விருச்சிகம் வெற்றி, தனுசு ஆதரவு, மகரம் பரிசு, கும்பம் நிம்மதி, மீனம் உயர்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று போட்டு கீழ்கண்ட விலாசத்துக்கு கடிதம் மூலம் உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை, விவரங்களை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதற்குண்டான பதில்களை உங்களுக்கு தர நான் காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மந்திரம். மந்திரம்ன்றதில் மிக 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 முக்கியமான மந்திரம். இதை விட சிறந்த மந்திரம் உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் நமச்சிவாய. இது 5 எழுத்து மந்திரம் என்று எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எல்லோரும் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள், சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள், சைவ சமயத்தில் திளைத்தவர்கள். சைவ சமயத்தில் உள்ளவர்களுக்கு முழு முதல் கடவுள் சிவபெருமான். சிவபெருமானுக்கு உண்டான ஏகப்பட்ட மந்திரத்தில் முக்கியமான மந்திரம் ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்துக்கு மேலே உலகத்தில் எந்த மந்திரமும் கிடையாது. ஒரு வரி மந்திரம், பிரணவத்தோட, ஓம் என்கின்ற பிரணவத்தோட நமச்சிவாய நமஹ என்று நாங்கள் சொல்வதில்லை. ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை எவர் ஒருவர் அனுதினமும் உச்சரிக்கின்றாரோ அவர் சகல பாவங்களில் இருந்தும் விடுபடுவார் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. வேதத்தில் 4 வேதம் இருக்கு. ரிக்கு வேதம், யசுர் வேதம், அதர்வண வேதம், சாம வேதம். இதில் யசுர் வேதத்தில் ஸ்ரீ ருத்ரம் என்கின்ற ஒரு பகுதியில் இந்த மந்திரம் வருது. ஓம் நமச்சிவாய வேதத்திலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான மந்திரம் நமச்சிவாய மந்திரம். ரிக்கு வேத யசுர் வேதத்தில் ஸ்ரீ ருத்ரத்தில் இந்த மந்திரம் வருது. வேதங்கள் 4 தெரியும், ரிக்கு, யசுர், சாமம், அதர்வணம். இந்த 4 வேதத்தில் யசுர் வேதத்தில் ஸ்ரீ ருத்ரம் என்கின்ற பகுதியில் இந்த நமச்சிவாய நடுப்பகுதியில் இந்த நமச்சிவாய மந்திரம் வருது. வேதத்திலேயே சொல்லப்பட்ட சிவனுக்குண்டான அற்புதமான மந்திரம். இதில் திருமூலர் நிறைய சொல்லியிருக்கிறார் இதை பற்றி. நமச்சிவாய சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்று சொல்வார்கள். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. சிவாய நம. சின்ன மந்திரம், 5 எழுத்து மந்திரம். இதுக்கு பேர் பஞ்சாட்சரம். 5 எழுத்து, 5 2 3 4 5 எழுத்து. நம சிவாய
5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரம் என்று இதுக்கு பேர். இதை நாங்கள் இந்துவாக பிறந்தவர்கள், சனாதன தர்மத்தைச் சேர்ந்தவர்கள், சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள், சிவனை முழுமுதல் கடவுளாக கொண்டவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். சிவ சின்னங்கள் என்று சொல்லணும். இப்படி ஒரு ருத்ராட்சத்தை எல்லாரும் போடணும். சிவ சின்னம். நல்ல நெத்தி நிறைய விபூதி பட்டை அடிக்கணும். சிவ சின்னம். சிவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். ஏதாவது ஒரு ஆபத்து வந்தோன்னு ஐயோண்டு கத்துறோம். அதுக்கு பதிலாக சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுங்க. ஒரு ஆபத்து வந்தோன்னு அம்மாண்டு கத்துறோம், அப்பாண்டு கத்துறோம், சிவா இந்த ஐயோண்டு கத்துறோம். இது எல்லாத்துக்கும் பதிலாக சிவாய நமச்சிவாய இந்த மந்திரத்தை நாங்கள் மனசில் சொல்லி 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 பழகி கொண்டிருந்தோம்னா எந்த ஆபத்து வந்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுவோம். அங்கே எல்லாம் சதுரகிரின்னு ஒரு இடம் இருக்குது இந்தியாவில். அங்கே போனோன்னா அங்கே உள்ளாக்கள் எல்லாம் சிவான்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பேர் சிவா. சிவா இங்கே வா, சிவா இதை செய், சிவா சாப்பிடு, வாங்க சிவா சாப்பிடுங்க சிவான்னு சிவா சிவான்னு சொல்லிக்கொண்டே இருப்பினான். இந்த நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை எந்த நேரமும் அதற்கு எந்த தீட்டு துடக்கு ஆசூசம் எதுவும் இல்லை. மரண வீட்டில் உட்கார்ந்தும் நமச்சிவாய மந்திரத்தை என்னென்னா சிவபுராணத்தை படிப்பினோம். எங்கே மரண வீடு பிரேதத்தை வைத்து கொண்டு பிரேதத்துக்கும் சிவ சின்னங்கள் ருத்ராட்சம் போடலாம், பிரேதத்துக்கும் விபூதி பூசி இருப்பார்கள். அதனால இப்போ செத்த வீட்டுக்கு போனாலும் விபூதி பூசி கொண்டு போகலாம். ருத்ராட்சத்தை தனித்து கொண்டு செத்த வீட்டுக்கு போகலாம். பிரேதத்துக்கு ருத்ராட்சத்தை தரிக்கலாம். சிவாய நமச்சிவாய மந்திரத்தை மரண வீட்டிலும் சொல்லலாம். அதில் எந்த தப்பும் இல்லை, எந்த தீட்டு துடக்கு இல்லை. நீங்கள் பஸ்ஸில் குளிக்கக்குள்ள எப்போ வேணும்னாலும் இந்த மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த மந்திரத்தினுடைய முக்கியம் திருஞான சம்பந்தர் நால்வர் என்றதை உங்களுக்கு தெரியும். அதில் திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாருண்டா, நாதன் நாமமே நமச்சிவாய என்று வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமமே நமச்சிவாய என்று திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள் தேவாரத்தில் சொல்கிறார். வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது. 4 வேதம் இருக்கு. இதில் 4 வேதத்திலே மெய்ப்பொருள் ஆவது நாதன் என்ற தலைவன் என்றும் ஒரு அர்த்தம். நாதன் நாமமே நமச்சிவாய. திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் இந்த நமச்சிவாய மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கு. சரி, திருஞான சம்பந்தர் மட்டுமா சொல்லியிருக்கார்? திருநாவுக்கரசர் பேடியிருக்கார். நற்றுணை யாவது நமச்சிவாயவே. நல்ல துணை என்னென்னா நமச்சிவாய மந்திரம்தான். இது யாரு? திருநாவுக்கரசர் அவருடைய பாடலில் நற்றுணை யாவது நமச்சிவாயவே என்று பாடியிருக்கார். அடுத்தது சுந்தரமூர்த்தி. சுந்தரர் தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நாமம் நமச்சிவாயவே. நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நாமம் நமச்சிவாயவே. சுந்தரமூர்த்தி நாயனார் படைத்திருக்கார். 3 பேர் சொல்லியாச்சு. கடைசியாக மாணிக்க வாசகர். திருவாசகத்தை தந்தவர் மாணிக்க வாசகர். திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் தேன் மாதிரி இருக்குமா. அந்த மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் முதல் வரியே நமச்சிவாய வாழ்க என்று தான் தொடங்குகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில், அப்படியே போய்கொண்டு இருக்குது சிவபுராணம். அதில் முன்னுக்கே அப்போ நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லியிருக்கார். அப்போ நால்வர் என்று சொல்லக்கூடிய 4 பேரும் திருஞான சம்பந்தரில் இருந்து திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் 4 பேரும் நமச்சிவாய மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். வேதத்தில் நமச்சிவாய மந்திரத்தை பற்றி இருக்குது. திருமூலர் நமச்சிவாய மந்திரத்தை பற்றி இருக்கிறார். திருமூலர் நிறைய பாடல்களில் இந்த அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் பண்ணி 4 வரி பாடல்கள் திருமூலர் நிறைய படிச்சிருக்கார். திருமந்திரம்னு பேர். வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருமந்திரத்தை படியுங்கள். திருமந்திரம் பெரிய புஸ்தகம். அதுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கணும். அற்புதமான 4 வரி பாடல்கள். எல்லாம் 4 திருமந்திரம். திருக்குறள் எப்படி 2 வரியோ, திருமந்திரம் 4 வரி. சிவனை பற்றி, யோக சாஸ்திரங்களை பற்றி,
அத்வைதத்தை பற்றி, துவைதத்தை பற்றி, சைவ சித்தாந்தத்தை பற்றி அற்புதமான பாடல்கள் உள்ளது. நிறைய பாடல்கள் சொல்கிறதுக்கு நாள் காணாது. அவ்வளவு பாடல்களை திருமந்திரம் என்கின்ற திருமூலர் திருமந்திரம், ஒரு முறை திருமந்திரத்தை வாசித்து அந்த 4 வரி பாடல்களையும் அதற்குண்டான விளக்க உரைகளையும் ஒரு முறை வாசித்து பாருங்கள். அப்படியே சிவனுக்கு மேலே நீங்கள் பைத்தியமாக மாறிவிடுவீர்கள். அது மாதிரி மாணிக்க வாசகர் எழுதிய சிவபுராணத்தை படியுங்கள். தினசரி சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமையாவது சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷத்தன்று சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். இது எல்லாத்தையும் விட விசேஷம் ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்வது. ஒரு ருத்ராட்ச மாலையை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதை கையில் வச்சுக்கொண்டு 108 மணி உள்ள ருத்ராட்ச மாலை, அந்த ருத்ராட்ச மாலையில் 108 ருத்ராட்சங்கள், அதெல்லாம் பெரிய விலையில். அதை வாங்கி வச்சுக்கொண்டு நான் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்று சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய சகல பாவங்களும் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.